ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி பேபிஸ் கிச்சனில் சாம்பார் தாங்க வைக்க போகிறோம். வெறும் முள்ளங்கி மட்டும் போட்டு சாம்பார் வைக்கிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 விசில் விட்டு எடுக்கணும். பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு வேக வச்சுங்க. அப்புறம் மறுபடியும் வச்சு அதில் வந்து கடலெண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகா போட்டுட்டு அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டு அது கூட கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து முள்ளங்கி மட்டும்தான் போடணும், வெங்காயத்தை தக்காளி போடக்கூடாது. அப்புறம் அது கூட 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுட்டு அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டு அது கூட பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து சாம்பார் தூளுங்க, சாம்பார் தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பு எடுத்து உள்ளே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு வந்துட்டு புளி ஊற்றணுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா காய்கறி எதுவும் இல்லை, வெறும் முள்ளங்கி மட்டும்தான். பார்த்திங்கன்னா நல்ல மணமாக இந்த சாம்பார் வந்து நல்ல மணமாக இருக்கும். புளி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி எடுத்தோம்னா நல்லா